நல்லா தான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். அந்த கர்மத்துக்கு தான் உன் கையில மாட்டினேன். நான் எப்படி இருந்துக்கணும் தெரியுமா? இடத்துல தப்பு பண்ணி உன் குழந்தை உருவாச்சு. அந்த ஃபிளாட் சொன்ன மேம், அந்த ஃபிளாட்ல தான் அங்க கூட ஒரு செக்யூரிட்டி சண்டை போட்டாங்க மேம். அந்த செக்யூரிட்டி கையில பச்சை அசிங்கமா பேசிட்டு வந்தான். பொய் மேடம். போய் செக்யூரிட்டி இருக்கு இல்லையா? செக்யூரிட்டி இருந்தா பேசவே இல்ல. போவேலன்னு சொன்னா ஃபர்ஸ்ட். அவுட். போவேலன்னு சொன்னேன். என்ன பிரச்சனை? நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினேன். லவ் பண்ணும்போதே கன்சீவ் ஆயிட்டேன். அது எப்படி லவ் பண்ணும்போது கன்சீவ் ஆவ? தப்பு நடந்துருச்சு. ஜாக்கிரதையா இருக்கணும்ல. ஜாக்கிரதையா இருந்தேன். அவனே சொன்னான், இந்த மாதிரி நம்மள ஊரே சேர்த்து வைக்கும், நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வந்துச்சா, நீ நினைச்சாலும் முடியாது, நான் நினைச்சாலும் முடியாது, பிரிக்க மாட்டாங்க சொல்லுவேன். எனக்கு அந்த நம்பிக்கையில் தான் நான் அவன் கூட இருந்தேன். அவன் 5 மாதம். என்ன வயசு? எனக்கு இப்போ 20. என்ன படிச்சிருக்க? டிப்ளமோ வரைக்கும் செகண்ட் இயர் டிப்ளமோ பண்ணியிருந்தேன். எங்கள் அம்மா வந்து சரியில்லை. நான் குழந்தையா இருக்கும்போதே எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு தப்பு பண்ணாங்க. எங்கள் அப்பா தப்பு பண்ணாதால எங்கள் அம்மாவை தப்பு பண்ணிட்டாங்க. 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. தங்கச்சி எல்லாம் கிடையாது? எனக்கு கூட ஒரு தங்கச்சி இருக்கா. நான் தான் எங்கள் வீட்டுக்கு பெரிய பொண்ணு. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பொண்ணு, பேர் வேண்டாம், அவள் செட்டில் ஆகிட்டா லைஃப்பில். அந்த பொண்ணும் நான் லவ் பண்ண பையனும் கொலாவில் பேசிப்பாங்க. அண்ணன் தங்கச்சி பெரிய பேசிப்பாங்க, ஒரே கொலா. என்னை போகும்போது வரும்போது பார்த்து சிரிப்பாங்க, பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சா. ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் நாங்கள் 2 பேரும். ரொம்ப க்ளோஸ் ஆகும்போது இவன் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனான். இப்போ நல்லா பேசுவோம், கொள்ளுவோம். பேசியிருந்தா ஃப்ரெண்டாக தான் பேசியிருந்தோம். அவங்க அண்ணன் ஒரு தடவை எனக்கு கேட்டாங்க, ரோட்டில் பார்த்து, ரோட்லேயே எல்லாம் நிற்பாங்க, பூக்கடைலாம் இருக்கும். என்ன கேட்டாங்க, என்னடா இந்த பொண்ணை லவ் பண்ணுறியா, கூட்டின்னு போய் 2வது அண்ணன் மேட்ரை முடிச்சு விட்டுடுறான்னு. நான் திட்டினேன் அவங்க அண்ணனை, மற்ற பொண்ணு மாரி நினச்சிக்காதீங்கன்னா, நீங்கள் வயசில் பெரியவங்கன்றது பார்க்கல, இல்லை வேறு யாரும் இருந்தால் செருப்பாலேயே அடிச்சிருப்பேன்னவோ. எனக்கு களை வந்துடுச்சு. நான் அழுதுனே வீட்டில் போயிட்டு அன்றைக்கி நைட் சாப்பிடக்கூட இல்லை, படுத்துட்டேன். பிறகு மறுநாள் காலையில் அவன் என்கிட்ட வந்து சாரி கேட்டான். அவனும் நானும் பிரிஞ்சு இருக்கிறதால அவன் என்னை லவ் பண்ண ஆரம்பித்தான். ஏன் தோல் மேலே கை போடுறேன்னு கேட்டால், யாருமே பார்க்கக்கூடாது, என்னோடய ஆள் அப்போ தான் எல்லாருக்கும் தெரியணும் சொல்லி நல்லா என் மேலே ரொம்ப கேர் எடுத்துப்பான். என் பிள்ளை வந்து பள்ளங்கிற இடத்துலலாம் தண்ணி நிரப்புவான், ஆம்பளை பிள்ளை. சொல்லவோ எதுக்கு அவங்கள ஆயாந்தான் கூட, எதுக்கு இந்த மாதிரி கேட்குறீங்கன்னா, என் பிள்ளை கையில் நீ போ, அவனால் பிள்ளை கொடுத்துறான், அதை கொடுத்துறான்லாம் என்கிட்ட நீ வந்து நிற்கக்கூடாதுனோ. நான் அண்ணா மாதிரி, எனக்கு அண்ணா மாதிரி ஆயா நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அதை அவங்க ஒரு விட்னஸாக எடுத்துக்கினாங்க. அந்த பொண்ணு என்ன அண்ணான்னு சொல்லிச்சே, அண்ணான்னு அண்ணங்கிட்டே போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க அதை ஒரு விட்னஸாகவே எடுத்துக்கினாங்க. அப்புறம் எங்கே போய் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுறீங்க? அது எங்கள் வீட்டு பின்னாடி கொஞ்சம் தான், ஒரு 1/4 hour ஜெர்னி. அவன் பைக் வச்சுருப்பான். அவன் அப்போவே பைக் தான். அங்கே ஃப்ளாட்ஸ்லாம் நியூ ஃப்ளாட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி கட்டியிருக்காங்க. அங்கே பேசலான்னு கூப்பிட்டு போவான். தினக்கும் நைட்டில் ஃபோன் பண்ணி எங்கள் ஃப்ளாட்டுக்கு கூட்டிகிட்டு போனான் அவனை. எங்கள் அம்மா அப்போ இல்லாமல் அதெல்லாம் படிக்க வச்சா ஒழுங்காக படிக்க வேண்டியது தானே. 4 நாள் தான், 4 நாள் தான் என் கூட இருந்தான். கிறிஸ்மஸ் வரைக்கும் இருந்தான். 22ஆம் தேதி கல்யாணம் ஆச்சு. 25ஆம் எங்கே போய் கல்யாணம் பண்ணீங்க? ஸ்டேஷனில். உங்களுக்கு தேவியே தெரியவே தெரியாதா? வீட்டு பக்கத்துல தான் மேடம் இருக்காங்க. அவ்வளோதானா? அவ்வளோதான். பேசி பழகினது ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு பழக்கம் கிடையாது மேடம். வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போனதில்லை? இல்லை. அப்புறம் அந்த ஃப்ளாட்ல எல்லாம் இருந்தது? சத்தியமா இல்லை மேடம். அதெல்லாம் உண்மை இல்லை மேடம். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கல்யாணம் பண்ணது அதெல்லாம் உண்மைதான் மேடம். எல்லாம் நல்லா பழகிட்டு நல்லா இது பண்ணிட்டு இப்போ திடீர்னு லவ் பண்ணா எப்படி இது மேடம் ஏற்றுக்க முடியும்? அப்புறம் நீங்கள் அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை? அப்போ நான் காலையில் 8 மணிக்கு வீட்டில் போகும்போது வெளியே வரோம், பார்ப்பேன், அவ்வளோதான். அதுவும் நிப்பாட்டிப்பேன். நைட்டு 10 மணி தான் வீட்டுக்கு வருவேன். பொண்ணு கிடையாது. அந்த ஃப்ளாட்டு கட்டுறாங்களே அங்கே கூட்டி? இல்லை. இதில் யாரோ பண்ணால் சூழ்ச்சி தான் இது. சத்தியமாக மனசான கூட்டு போய் நான் சொன்னேன். பயப்பட வேண்டாம், உண்மையை சொல்லலாம். நான் உண்மையாக சொல்கிறேன் மேடம், பொய் சொல்ல மேடம். இது ஒரு வார்த்தையோட பொய் சொல்ல மேடம். உங்கள்கிட்ட ஓப்பனாக பேசுகிறேன் மேடம். என் அப்பா கிடையாது? இல்லை மேடம், சத்தியமாக ஆண்டவ பொதுவாக இல்லை மேடம். ஒரு நாள் கூட நீ அவளோட தவறாக இருந்தது கிடையாதா? இல்லை மேடம். நீங்க தான் அப்பான்னு வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? நான் ஏற்றுக்க மாட்டேன் மேடம். எப்படி ஏற்றுக்காம இருப்பீங்க? வேணாம் மேடம். நீங்க பதில் சொல்லி ஆகணும்ல. வேணாம் மேடம். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல. நான் இருந்தது இல்லை மேடம்ன்ற இருந்தது. தேவி யாருன்னு தெரியாது. தேவி 10 ஊரை பேசினாங்க. 10 பேர் கூட பேசுனது பாத்தியா? என் பிள்ளைய 1.25 வயசு ஆகுது. என் பிள்ளைய இவனையே பாருங்களா, அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி இருப்பான் மேம். எனக்கு வேணும் தான், நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்கும் தெரிஞ்சுக்கோ, நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் உன் கூட இருந்தேன். நீ தான் 10 பேர் கூட நான் உன்னை போல, நீ தான் தொட்ட. குழந்தை பிறந்தா எங்க அம்மா சேர்ந்துருவாங்க. நல்லா தான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். அந்த கர்மத்துக்கு தான் உன் கையில மாட்டினேன். நான் எப்படி இருந்துக்கணும் தெரியுமா?
எப்படி என் வாழ்க்கையை சீரழிச்சதுக்கு நான் உன்னை சாவடிச்சிருக்கணும். நீ வீட்டான திரியிற பேர் தவளத்தா இப்படி நிமித்திக்கு நான் அப்பயே உன்னை கொண்டிருக்கணும். நான் எந்த இடத்துல தப்பு பண்ணி உன் குழந்தை உருவாச்சு? அந்த ஃப்ளாட் சொன்னேன் மேம், அந்த ஃப்ளாட்ல தான். அங்க கூட ஒரு செக்யூரிட்டி சண்டை போட்டாங்க மேம். அந்த செக்யூரிட்டி கையில பச்சை அசிங்கமா பேசிட்டு வந்தான். பொய் மேடம். பொய். செக்யூரிட்டி இருக்கு இல்லையா? செக்யூரிட்டி இருந்தா பேசவே போவேலன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவுட். போவேலன்னு சொன்னேன். பாருங்க உங்க பையன் ஒத்துக்கிட்டான். அந்த ஃபிளாட்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கான்னு அவ சொல்லிட்டான். இல்ல மேடம், ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. சரிங்களா? எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்? ஃபிளாட்ல கூட்டிட்டு போனா அவனே ஒத்துக்கிட்டான். சரி சரிங்களா? சரி. இப்போ நீங்களும் ஒரு பொம்பளை தானே? ஆமா. இப்படி ஒரு பொண்ணை ஏமாத்திருங்க. அவ குழந்தை பெற்றிருக்கா, அவளை லாட்ஜ்ல இருந்து பிடிச்சாங்கன்னு நீங்க சொல்றீங்களே, அதுக்கு என்ன ப்ரூஃப்? விசாரிங்கம்மா. என்ன வந்து விசாரிங்க. உங்களை இங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடி அம்மா நாங்க விசாரிச்சுட்டு தான் இங்க உட்கார்ந்துருக்கோம். யார்கிட்ட விசாரிச்சிட்டீங்க? எங்க விசாரிச்சிருக்கோம்? ஆம்பளை பசங்க தப்பு செஞ்சு ஒன்னே தெரிய மாதிரி வந்துருவாங்க. பொம்பளை பிள்ளைங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். சரி, இப்ப சொன்னீங்களே ஆம்பளை பசங்க என்ன வேணா பண்ணுவாங்கன்னா, என்ன வேணா பண்ணா இப்படி வந்து உட்கார வைப்பாங்க பொம்பளை பசங்க. இப்ப உட்கார வச்சிருக்காங்கல்ல, உங்களையும் உங்க பையனையும் ஆம்பளை பசங்களையும் அடக்கி வளர்க்கலன்னா இந்த மாதிரி உட்கார வேண்டிய. அடக்கி வளர்க்கல? ஏன் அடக்கி வளர்க்கல? ஏன் அடக்கி வளர்த்திருந்தா இந்த மாதிரி இந்த பொண்ணு அப்படி நிக்க வச்சிருப்பாரா? நான் நிக்க வச்சிட்டாங்க. அவங்க பெருமையா சொல்றாங்க, என் பையன் வந்து 3 பொண்ணு போட்டி போடுறாங்க என் பையனுக்காக. இந்த மாதிரி அம்மாக்கள் இருக்கிறது வரைக்கும் இந்த மாதிரி பசங்க இருப்பாங்க, இந்த மாதிரி பொண்ணுங்களும் இருப்பாங்க. ஒரு பொண்ணா இருந்து ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிருக்கான், சரியான ஆளா இருந்தா அவங்க பையனை கன்னத்துல 2 வார்த்தை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி இருப்பாங்க. தாத்தாக்கு பத்திப்பீங்க, இந்த பையனை இப்படி வளர்த்திருக்காங்க பாருங்க அந்த அம்மா. வாய் கூசாம கெட்ட வார்த்தை பேசுறாங்க அந்த பொண்ண. சித்தப்பனுக்கு பெத்திருப்பேன்னு சொல்றாங்க, வாய் கூசாம. நினைக்கிறது இல்ல பாருங்க. நாங்க நினைக்கலாம் பரவாயில்லமா, நினைக்கிறதே இல்ல பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நான் ஏமாந்தது என்னோட வீக்னஸ். ஒரு பொண்ணை பெத்துட்டு இப்படி இந்த பொண்ணுக்கு அநியாயம் நடக்கும்போது பார்த்துட்டு பையனுக்கு சப்போர்ட் பண்ணி வக்காலத்தை வாங்குறாங்க பாருங்க, இதுதான் ஏத்துக்கவே முடியல.